திருக்குறள். திருக்குறள் தமிழ் இலக்கியத்தின் ஒரு தலை சிறந்த படைப்பாகும். தமிழ் இலக்கியங்களில் மிகவும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுப்படையான நூலாகவும் திகழ்கிறது. திருவள்ளுவரால் எழுதப்பெற்ற உலக பொதுமறை நூலில் இருந்து சில குறள்களை பகிர வருகிறார்கள் எங்கள் மணிமேகலை 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்கள். The best transcendental Tamil literature is Tirukkural. It was more translated in Tamil literature. This book was considered as a generic book by everyone. The students of Mani Megalai 1 and 2 classes are here to share some verses from the universal scripture, the Tirukkural, written by the great Thiruvalluvar. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றார் மகாகவி பாரதியார். வள்ளுவனை தந்தது தமிழகம், அந்த வள்ளுவன் தந்ததோ திருக்குறள் என்னும் உலக பொதுமறை. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் என 1330 குறிப்பாக்களையும் கொண்டது. அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என ஔவையார் திருக்குறளை போற்றியுள்ளார். அத்தகைய அழியா புகழ்பெற்ற திருக்குறளிலிருந்து சில குறள்களை சொல்ல வருகிறார்கள் மணிமேகலை வகுப்பு மாணவ மாணவிகள். அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. அதிகாரம் வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று. பொருள்: மழையால் உலக உயிர்கள் வாழ்ந்து வருவதால் மழையே அமிர்தமாகும். அதிகாரம் அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள்: அன்பிலாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்புடையவரோ தாம் உடைமையையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். அதிகாரம் விருந்தோம்பல். மோப்பக் குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குலையும் விருந்து. பொருள்: அனிச்சம் எனப்படும் பூ முகந்தவுடன் வாடிவிடக்கூடியது. அதுபோல் சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர். அதிகாரம் அறுக்கமுரிமை. அறுக்கம் அமருள் உய்க்கம் அருங்காமை அறிவுள் உய்த்து விடும். பொருள்: அறுக்கம் அலையாத புகழை கொடுக்கும், அருங்காமை வாழ்வையை இழலாக்கி விடும். அதிகாரம் ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: அதிகாரம் ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: ஒழுக்கமே எல்லோருக்கும் மெய்மை தருவதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும். அதிகாரம் நட்பு. நட்பிற்கு வீற்றிருக்க யாதினேன் கொற்பின்றி ஒழும்வாய் ஊன்றும் நிலை. பொருள்: நட்பின் அரியணை எது என்றால் எப்போதும் மாறாமல் முடிந்தபோது எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் உதவுவதே ஆகும். அதிகாரம் வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். பொருள்: வாய்மை என போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றவர்க்கு எவ்வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுவதே ஆகும். அதிகாரம் கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்காக. அதிகாரம் அறிவுடைமை.
எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள்: எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அது அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எதை என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமை ஆகும். அதிகாரம்: ஊக்குமுடைமை. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தந்தம் உள்ளத்தனையது உயர்வு. பொருள்: தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவாக இருக்கும். அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வுதான் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வுதான் அவர் கொண்டுள்ள மன ஊக்கத்தின் அளவே ஆகும். அதிகாரம்: வெகுளாமை. மரத்தில் வெகுளே யார் மாட்டும், தீய பிறத்தில் அது நான் வரும். பொருள்: யார் இரத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும். தீமையான விளைவுகள் அச்சினத்தினாலேயே ஏற்பதும். அதிகாரம்: செய் நன்றி அறிதல். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாளத்தின் மான பெரிது. பொருள்: தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட மிக பெரிதாக மதிக்கப்படும். அதிகாரம்: பொறையுடைமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொருள்: தன்னை தோண்டுபவரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பாகும். அதிகாரம்: கேள்வி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. பொருள்: செல்வங்களில் செல்வமாவது காதால் கேட்டறியும் கேள்வி செல்வமே ஆகும். அச்செல்வமே எல்லா செல்வங்களிலும் முதன்மையானது. அதிகாரம்: பொறுங்கூறாமை. கண்ணின்று கண்ணோர சொல்லின்னு சொல்லற்க பின்னோர்க்க முன்னின்று சொல். பொருள்: நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் பின் விலகுவது எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை குறைவது தவறு. எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. திருவள்ளுவர் மறைந்தாலும் அவர் படைத்த திருக்குறள் என்னும் உன்னத நூல்
இக்கால மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து தமிழர்களின் புகழை உலகளவில் ஓங்கச் செய்கிறது. திருக்குறளை கற்போம், கற்றபடி நிற்போம்.